போடுறா. மாண்டு போன என் மகன் முத்துராசுக்காக ஒண்ணு தேடி 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 அலைந்து கொண்டிருக்கிறேன். பணம் எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துடலாம். அவனுக்கு திருக்கல்யாணம் செய்துதான் அவனை கல்யாணம் பண்ணாமல் கமிட்டி நிறுத்தி போட்டால் நாட்டில் உள்ள மக்களுக்கு குறை நேர்ந்திடுமா? ஆமாங்க. பொண்ணை தேடி தேடி அலைகின்றவனே, பொண்ணு கிடைக்கலையே. பொண்ணு கிடைக்கல, நாமளும் செத்து பொண்ணு கிடைக்காது அலைகிறோம். நகரத்தினுடைய எல்லையில கடைசி பகுதியில் நிக்கிறோம். யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? ஒட்டி பணத்துக்கு பொண்ணு தந்தா பரவாயில்ல. நம்ம கிட்ட கோடி கோடியா பணம் இருக்குது. என்னடா பணம்னு பேசிக்கிட்டு இருக்கிற தண்டபாலன் மகாராஜாவுக்கு சொல்றா. எங்க மகாராஜா ஒரு பாலகாய் அவர் பாம்பு அடிச்சு தேவையில்லை. என்னமோ பணம்னு என்னன்னு பணத்தை கொடுத்தா பொண்ணு கொடுப்பீங்களா? பொண்ணு வேணும் எங்களுக்கு. பணம் கொடுத்தா பொண்ணு வேணும். பொட்டி நிறைய பணமா? பொட்டி பொட்டியா அடிக்க வச்சிருக்கணும். ஆளு மேல 1000 லட்சம், புள்ள மேல 1 லட்சம். பொட்டி பொட்டியா பணமா? பொட்டி பொட்டியா பணம் நகருக்குது.
எனக்கு பேச நம்பல நம்பிக்கை இல்ல மகாராஜன் சொல்ல பேசிக்கிறோம் அம்மா இது வரைக்கும் முடிச்சதெல்லாம் தான் முருங்கை கொம்பு உடஞ்சுக்கிட்டு போச்சு. முன்ன கட்டணமும் முருங்கை கொம்பு ஆளு நல்லா இருக்கிறான், புளிய மரமாட்டான், அடி மரமாட்டான். இவனு பிடிச்சாவது ஆகுமான்னு பாக்குறேன். அம்மா அம்மா பொட்டி பொட்டியாக பணம் எங்க இருக்குது? என் இடத்துலதான் குதிரை மேலையும் ஆன மேலையும் உபயோகத்திலிருந்து கொண்டு வந்து என்ன பண்ணுனா இந்த பணத்தை எல்லாம் கொடுப்பீங்க எனக்கு? ஒரு பொண்ணு இருந்தா கொடுங்க. பொண்ணு பொண்ணு இருக்குது. ஏய் ஏய் ஏண்டா பொண்ணு இருந்தா பணம் கொடுக்குறாங்களாம். நான் வேற இந்த சக்காளி சேப்பல்ல இருக்கிற இவ்வளவு அனுப்பிச்சுட்டு பணம் பண்ணலாம்னு பார்த்தா இவ கிணத்துக்கு போயிட்டாளே. அம்மா அம்மா ஓடி போய் தடுக்கணுமா? எப்படியோ அவ எட்டே போய் பாத்துடா கிணத்துல எங்க இருக்கிறான்னு. ஏங்க உங்க பையன் இருக்கிறாருல்ல? அம்மா என் பையன் மாண்டு விட்டான், செத்து போயிட்டான். ஆமா செத்தவனுக்கு பொண்ணு வேணும் கல்யாணம் பண்றதுக்கா? ஆமா நானா பெத்தேன். எவ்வளவு பெத்து விட்டுட்டு போனேன். ஏன் தாலி எடுத்தது நான் எப்ப தள்ளி விடலாம்னு தான் இருந்தேன். கூட்டிக்கிட்டு போங்க பணம் கொடுத்துருங்க. பணத்தை கொடுத்துடுத்தா நான் பொண்ணே போகும்போது அவ சும்மா இப்படின்னு சொன்ன செத்தவனுக்குன்னு சொன்ன வரமாட்டா. சரி கண்ணு நான் தான் உங்க தாய் மாமா வந்துருக்கு. நான் ஐடியா சொல்றேன். இப்படி எத்தனை ஓட்டு நான் வாழ வச்சிருக்கேன் தெரியுமா? சொல்லி கொடுத்து என்னுடைய ஐடியாவில தான் என் நாட்டு மக்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாம இருக்கணும். ஆமா இந்த வீட்டு பொம்பளைங்க எல்லா வாழ்க்கையும் நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். என் பேச்சு கேட்டு தானே இருக்கிறாங்க. இங்க பாரு என்னங்கிறீங்க கண்ணு நான் தான் உங்க தாயோட பிறந்த தாய் மாமே. இவ்வளவு நாளா நீ இருந்தது தெரியல. எங்க ஊர்ல திருவிழா வா போலாம்னு அண்ணன் கட்டி சரி வருவார் பையன் பல்ல சோடிச்சு அலங்கரிச்சு கூட்டிக்கிட்டு வர்ற பணம் போச்சு பணம் போச்சா பணம் போச்சா பணம் போச்சு வர்றா புட்டு வாயா பணம் போச்சா பணம் போச்சா பணம் போச்சு போச்சா அவசரப்பட்டு அவளை பாலுங்க இடத்துக்கு அனுப்பி பாதியாடிட்டே. சத்யா ஐயோ 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 என் அவனுக்கு மண்டி உடஞ்சு போச்சா? ஐயோ சாமி ஐயோ அடிப்படாதீங்க. ஐயோ குறைச்ச கொண்டா தண்ணி இல்லாட்டி போகுது. விழுந்துட்டேன் அம்மா சிரிக்கவும் முடியலையே. எப்படியாச்சு சாமி? நீங்க தண்ணீர் எடுத்து வர சொல்லி அந்த கிணற்றுக்கு அனுப்பினீர்கள். ஆமா கண்ணு அந்த கிணத்திலே பாசம் பிடித்திருந்ததா? ஆமா ஆமா கண்ணு சொல்லு. அந்த பாசத்திலே காலை வைத்து வலிக்கு வந்து விட்டு ஆள் அடிபட்டுருச்சா? ஐயோ சரி கண்ணு இங்க வா கண்ணு. கண்ணு இத்தனை நாளு நானும் மறந்துட்டேன். உங்க தாயோட பிறந்த தாய் மாமா வந்திருக்கிறாரு கண்ணு உன்னை பாக்கலாம்னு. என் தாயுடைய பிறந்த தாய் பாப்பா. ஆமா இரு 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 பொறு பொறு அப்பா ஒரு ஒரு பொறுமை பொறுமையா இருக்கு. காலமாக இல்லாமல் என் தாய் வந்திருக்கிறார் வந்திருக்கிறார் மாமா வந்திருக்கிறார். என் தாய் பாப்பன் முகத்தை உங்க தாய் மாமை இருடி வந்து சேரட்டும் கைக்கு வருஷம் இருடி இருடி. சாமி போதுமடா அப்பா. தாய் பாபா இத்தனை பணத்தை வச்சு நான் எப்படிதான் சொல்லாதம்மா
இந்த கோயில் என் தாய் பாபா அழுவாதம்மா, அழுவாத. இந்த சண்டாளிக்கு கொண்ட தாய் பாபா சொந்தமில்லை நான் என்ன செய்வேன் அப்படி எல்லாம் சொல்லாத, நான் மட்டும் சொல்ல. கண்ணு பிறந்த நாள் முதலாக வளர்ந்த இந்த நாள் வரைக்கும் எனக்கு மாலத்தான் பொருத்தமில்லை எனக்கு தாய் பாபா சொந்தமில்லை கூட பொருத்தமில்லை கொண்டை மாமா எனக்கு சொந்தமில்லாமல் போனீர்களே பாபா கண்ணே உன் தந்தை உன் தாயார் இருந்து உன் தாயாருக்கு யமகாரியம் எல்லாம் வந்து செய்துட்டு போட்டானா என் நாட்டிலே அரச பணிகளை கவனிச்சுக்கிட்டு தங்கச்சியமாவே இருக்கிறத மறந்துட்டம்மா. இப்படி தாய் பாபா உறவுன்னு இருக்கிறத தெரிஞ்சிருந்தா எனக்கு இந்த கொடுமை நேருமா பாபா அழாதம்மா, அழாத. அதனால நீ அழ வேண்டாம். என் நாட்டுக்கு உன்னை அழைச்சிட்டு போறேன். யாரோ ஒரு குறையும் இல்லாமல் படிக்கு நான் உன்னை பாத்துக்கிறேன். மாமா போலாம். பாபா பிறந்த நாள் முதலாக என் தாயார திருமணத்தை செய்து கொடுத்துவிட்டு எங்களுக்கும் உங்களுக்கும் சொந்தமே இல்லாமல் போக இவ்வளவு நாள் கழித்து வந்து என்னமா செய்வது? காரணம் அம்மா, என் மைத்திரன் எனக்கு என் மனதுக்கு ஏற்றவல்ல. என் தங்கச்சி விருப்பத்துக்காக உன் அம்மாவை நான் தாலி கட்டி கொடுத்தேன். உன் தங்கச்சி உன் தாயார் விதிவசத்தால் மாண்டு விட்டா. உன் தாயாருக்கு செய்ய வேண்டிய கண்ணுங்களா இந்த ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் கேட்டுக்குங்க. பொம்பளையா பிறந்தா என்னாட்டும் பிறக்கணும், என்னாட்டும் சக்காலத்தை பிள்ளைய வளர்த்துங்கடி, என்னாட்டும் காசு பணம் சம்பாரிச்சு எல்லாரும் நான் எப்படி வாழ்றேன்னு அப்படி வாழுங்க. போயிட்டு வரேன், டாடா பாய் பாய். எல்லாம் கை தட்டுங்கடி. எனக்கு அவத்தான் பாவம் நல்ல விளையாடுங்க. நீ எனக்கு சேர்ந்த விடி ஏனமடி எல்லாம் என்னாட்டுமே பிள்ளை பாத்துக்குங்கடி. எல்லாட்டுமே தேவடியாட்டமே இருந்துருவாங்க. அதனால நான் உன்னை மறந்துட்டேம்மா. நீ இருப்பதே நான் மறந்துட்டேன். அரச வேலைகளை செய்து கொண்டிருந்தலாம் மறந்துட்டேன். நகர்கவனி வந்தேன். திடீர்னு உங்க அம்மா ஞாபகம் வந்தது. என் ஊர்ல தேர் திருவிழாவும் நடந்துகிட்டு இருக்குது. அதனால உன்னை கையோட கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறேன். மாமா ஆனால் உங்களுடைய நாட்டிலே தேர் திருவிழா பண்டிகை திருவிழா கொண்டாடுறாங்க. ஆமா, அதனால இந்த அக்கா தங்கச்சி மகள் அழைத்து சென்று தேர்வில் திருவிழாவை பார்த்து விட்டு தீர்வது சென்றீர்கள் வாங்கி செல்லம்மா என்று சொல்கிறேன். உண்மைதான் அம்மா. அப்படியாக இந்த தாய் இல்லாத பிள்ளைக்கு தாய் பாபா தான் துணையாக இருக்கிறீர்கள். நான் மட்டுமா சொன்னேன், என் பையன் ஒருத்தங்கிறான். போலாமா? பட்டணம் சொல்லக்கூடிய நாடு என்னுடைய சொந்த நாடம்மா. நீங்கள் வந்த உடனே எனக்கு பேரின்பமாக இருக்கின்றது. இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கையிலே வெளிப்பட்டது போல. அதனால கெட்டவளுக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்வார்கள். ஏம்மா, உன்னை பார்த்ததும் எனக்கும் பேரின்பம் கிடைத்து விட்டதம்மா. இதுதான் நம்மளுடைய அரண்மனையா? இதுதான் அவருடைய அரண்மனை. மாமா, இதுதான் நம்மளுடைய நாடு அரண்மனை என்று சொல்லுகிறீர்களே. இங்க இருக்கின்ற குடிமடைகளை பார்த்தால் ஏதோ சோகமாக ஒரு தாயிலிருந்த பிள்ளையிலிருந்த தாய் எப்படி இருப்பாளோ அது போல எல்லாம் முகவாட்டத்துடன் இருக்கிறார்கள். அது ஒன்றுமில்லம்மா, நான் என் நாட்டை விட்டு வந்து சில நாட்கள் ஆகிவிட்டது. மன்னர் இல்லாத நாடு ஆச்சா. மன்னர் எங்கேயோ போனவர், நகர்பவனி போனவர் இன்னும் திரும்பவில்லை என்று நாட்டிலே விழா கோலம் இருந்தாலும் முகவாட்டத்தோட இருக்கிறாங்க. அதனால நீ அந்த புறத்திலே இரு, நான் உன்னை பிறகு கட்டிக்கிறேன். நான் இங்கே
அந்த பெண்ணை அழைத்து வந்து விட்டோம் நாட்டுக்கு. நம்ம பேச்சிலையா? ஆமா, நல்லா நடிக்க வேண்டும். ஆமாங்க, கொஞ்சம் எசகு பண்ணிட்டோம். நாட்டுல முகவாட்டமோடு இருக்கிறாங்களே என்னன்னு கேட்கிறான். விவரமான பிள்ளையாடு தான் இது. ஆமாங்க, அதனால என் மகன் இருக்கிறான், என் மகனுக்கு திருமணம் ஒண்ணு செய்து வைக்கலான்னு ஆசைப்படுறேன். இந்த நாடே உனக்கு சொந்தம்னு சொல்லி ஏற்கனவே கொடுமையில தான் இருக்கிறான். ஆமாங்க, அவளுக்கு வேறு இன்பத்தை காமிப்பதை போல நாம் காரியத்தை சாதிக்க வேண்டும். காரியம் தான் நம்மளுக்கு. இது போனாலும் நம்மளுக்கு காரியம் தான் போதுங்க. ஆகட்டும், மீண்டும் அவளை சந்தித்து லட்சுமி சொல்ல வேண்டும். இந்த திருவிழா போற காலத்துல என் மனதிலே ஒரு ஆசை. நீயும் 18-16 வயது மங்கையா இருக்கிற, என் மகனுக்கும் 18-16 வயது தான். மகனுக்கு 18-16 வருடம் உள்ள இருக்கின்றார். ஆமா, அதனால என் மனதிலே என் தங்கச்சி உறவு தான் இல்ல, தங்கச்சி பெற்ற புள்ள நீ இருக்கிற. என் மகளை திருமணம் பண்ணிக்கமா? அப்படியா மாமா? சரி என்றால் தாங்கள் சொல்வதற்கு நான் மறுவார்த்தை ஏதாவது சொல்ல முடியுமா? ஏமா, இந்த நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆளும் படை உப்பு சட்டி முறக்கொண்டு என் மகனுக்குத்தானே சொந்தம். நானோ சித்தி கொடுமை ஆக முடியாம தாய் மாமனே கதி என்று வந்திருக்கின்றேன். தாய் மாமன் மகனை திருமணத்தை செய்து இந்த நந்தனாபுரி பட்டணத்திலே சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம் என்று என் தாய் மாமன் சொல்கிறார். அப்படியே ஆகட்டும் மாமா. அம்மா, அப்படியா இருந்தாலும் ஒரு நிபந்தனை. அதாவது என் குலவழக்கு பிரகாரம் நாடாளும் மன்னனுடைய நிபந்தனை என்ன தெரியுமா? அதாவது மன்னனுடைய மகனுக்கு கத்திக்குத்தான் கல்யாணம் பண்ணணும். ஆனா உங்கள் இந்த நந்தனாபுரி பட்டணத்திலே திருமணம் செய்வதாக இருந்தால் ஒரு நிபந்தனை. எப்படி தெரியுமா? மணப்பெண்ணாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்களை கண்ணை கட்டி திருமணம் செய்வது வழக்கம். அப்படி என்று சொல்கிறீர்கள். உண்மைதான். எப்படி இருந்தால் என்ன மாமா, தங்கள் மகனை நான் திருமணம் செய்கிறேன், நீங்கள் ஏதாவது எனக்கு கெடுதல் நினைப்பீர்களா என்ன? அம்மா, நீ யார்? என் உடலோடு ஒட்டிய ரத்தம். நீ வேற, என் தங்கச்சி வேறையா? கூட பிறகு தாய் மாமன். ஆமா. டேய், ஓய், நம்ம பேச்ச முழுக்கா நம்புறா. போய் கண்ணை கட்டு, கண்ணை கட்டு, கண்ணை கட்டு. என்னடா அப்படி அடிக்குது? டேய், ஓய், கண்ணு. அம்மா, இப்ப என்னுடைய நாட்டினுடைய வழக்கு மாலை எடுத்துடா. என் மகனை அழைத்துட்டு வந்து, அதாவது திருமண மேடையில அமர வைக்கிறேன். அதன் பிறகு ஒன்னா அழைச்சிட்டு போறேன். அப்படியே கொடுறான், அப்படியே கொடுத்துறான். அம்மா, மாப்பிள்ளை இந்தாண்டோ காட்டுமா? அந்தான பாரு, போடு. யார் ஓடுறது பார்த்தா? யார் ஓடுறது? மாறு அடிக்கிறீங்க, கோடி அடிக்கிறீங்க, தாய்மாம் டிச்சீரு, பகாலி டிச்சீர்லாம் ஓட்டுவாங்க, கோடி வேட்டிலாம்.
2 நாளைக்கு முன்னாடி 3ஆவது நாள் கூத்து வாங்கடான்னு சொன்னது குடிச்சு குடிச்சுன்னு பிரிச்சுட்டானுங்க. மாட்டிக்கிச்சு. இப்ப நான் போட மாதிரில யார் போனோம்? போட்டாச்சு. வாய் மேல ஒரு அந்த பெண்ணுக்கு தெரியும். ரெண்டு சரடும் சின்னாலியும் கூட கயிறு அடிச்சு ஆடி மாட்டி என்ன செண்டு அடிச்சு விடுறா. முடியல ஒரு நூல் கட்டி செண்டா ஐயோ சரி இந்த கத்தி வலுவுல பிடிச்சி 2 டென்னு இருப்பாங்க. காய்ச்சி வரும். காய்ச்சி ஓட்டக்கூடாதுடா, கல்யாணம் பண்ற நேரம். சரி அப்படியே நீ மாப்பிள்ளை தோழர் மாதிரியே இரு, நான் இருந்துக்கிறேன். இது 1 செகண்ட்ல நடக்கிற வேலை தான். நான் இது கடிச்சுப்பேன். போனா நிற்க மாட்டேங்குது. கண்ணே கண்ணே சத்தியா செய்ய வேண்டிய காரியத்தை பண்றான். காலு கட்டு கட்டு வாய் கட்டு கட்டு வாய் இல்லப்பா கல்யாண பணிகள். ஓ அந்த சொல்லுங்க டக்குனு. நான் கூட என்னமோ ஏதோ பயந்து போட்டு கொஞ்ச நேரம் நாளைக்கு வேற கூத்து வாங்கி வச்சிருக்கேன் வேற. அந்த மாலையை கழட்டி இந்த பெண் கையில கொடு. அறியாமையிலே உன் மணவாளன் இருக்கிறார். நீ உன்னுடைய மாலையை மாற்றி திருமணத்தை செய்யமா. அப்படியே ஆகட்டும் மாமா. அப்படி எனக்கு கல்யாணமா இல்ல யாரு கல்யாணம்? என்னுடைய இளவரசனுக்கு அங்க தாலி. நீ ஏன்டா கழுத்து நேட்டா? ஏங்க மாலை கொண்டு வந்தா கைய என்னையோ கண்ணை கட்டி வைத்தீர்கள். ஆமா எனக்கு அடையாளம் தெரியாது இல்ல மாமா.
சரி அம்மா அப்படியே வடபுறம் திருப்பி அந்தவர் களத்திலே தாளை போடு நீங்க இருவரும் உல்லாசமாக தனிமையான அறையில் இருக்க நான் போய் என்னுடைய அறையிலே நான் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். இப்பொழுது நான் கிளம்புறமா நீங்க பத்திரம் கல்யாணத்துக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன்டா. திருமணம் முடிந்து விட்டது. நீங்கள் கணவன் மனைவி இருவரும் கண்கட்டை அவித்து விட்டு பஞ்சனவத்திலே உல்லாசமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதனால இதோ நமது கண்கட்டை அவித்து விட்டு நம் கணவர் முகத்தை பார்க்கலாம். ஐயோ ஐயோ பட்டா ஐயோ 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 பட்டா ஐயோ 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 பட்டா ஐயோ பட்டா ஐயோ ஐயோ பட்டா ஐயோ தாயே பட்டா எந்திரிச்சு வாருங்கள் சுவாமி. பட்டணத்துக்கு போகலாம் பட்டா. பட்டா எந்திரிங்கள் பட்டா. ஐயோ பட்டா இத பாரு சத்தாளி. என் தாய் என்ன என்ன நேரத்துல பெற்றாலோ தெரியவில்லையே தெய்வமே. பிறந்த வீட்டில சித்தையால் கொடுமை வந்தனைகளை செய்து சித்திரவதை அனுபவித்து தாய் பாபன் வீட்டிற்கு வந்து சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைக்கும் பொழுது வெண்ணை திரண்டு வரும் பொழுதும் தாலி முடிந்தது போல என்னை பட்டவர் பிரிந்து விட்டாரே
கண்ணெடுத்து ஒரு வயக்காட்டு மண்ணெடுத்து ஐயோ சாமி எந்திரிங்க பட்டா இத தீரால போட்ட தாலி இத தந்தாரில வயதில அறுப்பு நன்றி ஒரு வள்ளுவனோ கூறலையே காலையில கோட்டர் வாங்கிட்டாடா எந்திரா பியா கோட்டர் வேண்டா ஒரு பெண்ணா பிறந்த பாவி ஒரு மண்ணா பிறந்தா என்னை ஒரு மாளிகை கட்டி வளர்த்திருப்பாங்க நான் மண்ணாக பிறக்காம பெண்ணாக பிறந்தனே செய்ததே இந்த தேதியை என் மாமனிடத்தில் எடுத்து மாமா மாமா ஏம்மா அழகிற ஏனம்மா திருமண சந்தோஷமாக இருக்கிறீர்களே பாபா என்னம்மா நேர்ந்தது அப்படிதான் சந்தோஷமாக இருக்கலாம் என்று உங்கள் மகனை அழிக்க அவர் மறித்து விட்டார் பாபா மகன் மடிந்து விட்டானா சதிகாரி மகனை மணமேடைக்கு நல்லாதான உன்னோட அனுப்பி வச்சேன் என்னாடி நீ கோசுகால் பிடிச்ச விளையாட்டுக்குது கண்டாடி குலத்தையே கெடுக்க வந்த கோடாரி காம்பு ஒரு மகன் வாழைக்கு ஒரு குலை போல நான் பெத்து வளர்த்தி வச்சனே உங்க அம்மாதான் ஒரு ஐயா என் மகன் ஒருவன் ஆச்சே இறைவா நான் என்ன செய்வேன் இவளை விட்டு வைக்க கூடாது இவளை கண்ட துண்டமாக்கி காக்கை பருந்துக்கு இரையாக்க வேண்டும் ஏங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன் பண்றீங்களா அவங்க மகன் தான் சேர்த்து போனா நீங்க சேர்த்துக்கோங்க தாய் வீட்டில் தான் நான் சந்தோஷமாக சந்தோஷமாக நீ பிறந்த நேரம் அது விதி வந்து என் விதியே விளையாடுகிறது தோசை குடிச்ச கொக்கு வந்து 999 கொக்கு இங்க எடுத்துக்கலாம் ஆமா 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 அந்த கிடக்காச்சு நீ ஏன்டா காத்தான ஏய் ஏய் ஓய் ஓய் பேசிக்கிட்டே இருந்தா அந்த போன நாத்து எடுத்து இருந்தா ஐயோ அது ஆக மாட்டேப்பா ஹலோ சொல்றாதுமாங்க சீக்கிரம் வாங்க அங்க டேய் ஓடு ஓடு
ஏன்னா நீங்க தான் டீயை குடிச்சிட்டு இருக்கீங்க. நான் இப்ப ஒரு டீ வாங்கி குடிச்சேன். நன்றோட விட்டா கவச்சி எடுத்து போயிருவாளா? நெட்டியா நாத்தனா இருந்துங்க. நம்ம உண்மை வெளிப்பட்டு போயிரும், குட்டு உடஞ்சு போயிரும். குட்டு உடஞ்சு போச்சு என்ன அவளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி தகரம் பண்ணும். ஏய் வா. எல்லாம் மாமை நீ வந்த நேரம் என் வீட்டுல விளக்கெரியும் நினைச்ச. இந்த நாதேரி வந்து காலை வச்ச நேரம் எரிஞ்சுக்கிட்டு இருந்த விளக்கம் அமைஞ்சு போச்சு. சரி, என் நாட்டிலேயே உனக்கு இடம் கிடையாது. டேய், என் அருமை புதல்வனை எடடா நாம் அடக்க செய்யணும். ஏங்க நான் ஒருத்தன் தூங்குறேன் பொறியூர் தூக்கி பாருங்க. 100 கிலோ 150 கிலோ. இவர் ராஜகுட்டிடா, ராஜகுட்டி. ஆனா இங்க ஜேசிபி எங்கடா இருக்குது? டிரைவர் கூட வேண்டாடா, நானே கூட எடுத்துட்டு வரேன். ஜேசிபி இருந்தா சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். போகலங்காட்டுல ஆறாது காலையில உன உட்கார வச்சு கொடுக்கறதா? இப்ப சம்பளம் வேணுமா? செத்து போயிட்டானே, 6 சம்பளம் வாங்காது. என் மகன் பிரிந்த கவலை என்ன வாட்டி வளர்த்துடா. தூக்கடா. நீ கிளம்பு. என் மகனை நான் தகனம் செய்ய வேண்டும். நீ கிளம்புறோம், நாட்டை விட்டு கிளம்பு. மாமா என்ன சொல்கிறீர்கள்? நிறுத்துங்கப்பா. என்ன சொல்றீங்க? என் மகனை நான் நல்லடக்க செய்ய வேண்டும் அம்மா. எப்பொழுது நான் உங்கள் மகனை திருமணத்தை செய்தோனோ அப்பொழுதே உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இருந்த உறவு முடிந்துவிட்டது. புது புதிரா இருக்குது. என் மகன் எனக்கு சொந்தம் இல்லையா? அண்ட வந்த பிடாரி, அதாவது ஒன்றிருந்த பிடாரி வெட்டிச்சான். ஊர் பிடாரி வந்து வந்த பிடாரி மேற்ற மாதிரி இவ என்ன பதம் பாக்குறான். எப்பொழுது உங்கள் மகன் என் கழுத்திலே தாலி கட்டினாரோ அன்று முதல் எனக்கு இவர் சொந்தம். அப்படியா? அவரை தகனம் செய்யவோ எது செய்யவும் உங்களுக்கு உரிமை இல்லை. அதனால என்னை நாட்டை விட்டு போக சொல்லிவிட்டீர்கள் அல்லவா? அதனால என் கணவரை நான் எடுத்து செல்கிறேன். ஓ, இந்த பிணத்தை தூக்கி கொண்டு நீங்க நாட்டை விட்டே போறியா? ஆமா. அப்படியா? நீதான் ஒரு கற்பு கரிசி போல இருக்கிறது. எங்கேயும் எடுத்துக்கிட்டு போ, ஏன் நாட்டுல உனக்கு இடம் இல்லை. நீங்கள் செல்லுங்கள். ஓரம் தூக்கி போட்டு என் மாமாவாகப்பட்டவர் தகனம் செய்ய வேண்டாம் என்று என் கணவரை தடுத்து விட்டேன். அதனால இவரை என்னுடன் எடுத்து சென்று என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். எடுத்து வாருங்கள். தூக்கிட்டே வந்தா